கோஷ்டி சேர்கிறாரா செந்தில் பாலாஜி? கோவை அசல் திமுகவினர் அதிருப்தி. 2021 தேர்தலில் தென் மாவட்டங்களில் திமுக கூட்டணி சுழற்சியதை போல கொங்கு மண்டலத்தின் பெருவாரியான தொகுதிகளை அதிமுக கூட்டணி வளைத்தது. அதிலும் கோவை மாவட்டத்தில் 10 தொகுதிகளையும் வென்றெடுத்தது. ஆனால் இந்த முறை அப்படி விட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த நாள் முதலாகவே கோவையை உள்ளடக்கிய கொங்கு மண்டலத்தில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். கோவைக்கென சிறப்பு திட்டங்களை அறிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோவை மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜியை நியமித்தார். வழக்கு காரணமாக செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து விலகினாலும் இன்னமும் அவர் கோவை மாவட்ட பொறுப்பாளராகவே நீடிக்கிறார். கூடுதலாக மண்டல பொறுப்பையும் அவருக்கு வழங்கி இருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக வந்ததுமே உள்ளாட்சி தேர்தலிலும் மக்களவை தேர்தலிலும் கோவையில் திமுகவை ஜெயிக்க வைத்து ஸ்டாலினின் குட் புக்கில் இடம் பிடித்தார் செந்தில் பாலாஜி. இப்படியான சூழலில் கோவையில் செந்தில் பாலாஜி தனக்கென ஓர் ஆதரவு வட்டத்தை உருவாக்கி புது கோஷ்டியை வளர்ப்பதாகவும் கட்சி பதவி அரசு பதவிகளுக்கு அவர்களை முன்னிலைப்படுத்துவதாகவும் கோவை திமுகவினர் மத்தியில் இருந்து அதிருப்தி குரல்கள் ஒலிக்க தொடங்குகின்றன. இது குறித்து நம்மிடம் பேசிய கோவை திமுகவினர் சிலர், திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது எங்களை போன்றவர்கள் பதவியில் இருந்தோம், கட்சிக்காக பல்வேறு போராட்டங்களில் பங்கெடுத்து சிறை சென்றிருக்கிறோம். ஆனால் திமுக ஆளும் கட்சியாக வந்த பிறகு படிப்படியாக எங்களை ஓரங்கட்டி எங்களது பதவிகளையும் பறித்து விட்டார்கள். செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்த பிறகு மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்கள் திமுகவில் இணையும் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. என்ன உத்தரவாதம் கொடுத்து அவர்களை எல்லாம் கட்சியில் சேர்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. பிற கட்சிகளில் ஆக்டிவாக இருப்பவர்கள் மட்டுமல்லாது அங்கே ஓரங்கட்டப்படுபவர்களையும் திமுகவுக்கு கூட்டி வந்து பிரதானப்படுத்துகின்றார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு வந்த வேகத்திலேயே கட்சி பதவியும் கொடுக்கிறார்கள். இவர்களுக்காக ஒரிஜினல் திமுகவினரை டம்மி பொறுப்புகளுக்கு மாற்றுகிறார்கள். சிலரை பொறுப்புகளை விட்டும் ஒதுக்குகிறார்கள். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பியான ஏபி நாகராஜன், முன்னாள் மேயரான கணபதி ப. ராஜ்குமார், முன்னாள் எம்எல்ஏவான ஆறுகுட்டி, முன்னாள் கவுன்சிலர் செந்தில் என்ற கார்த்திகேயன், தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ ஆன தினகரன், நாதாகாவில் இருந்து வந்த ராஜீவ்காந்தி உள்ளிட்ட அனைவருமே கட்சியில் சேர்த்த வேகத்தில் திமுகவில் உயர்ந்த பதவிக்கும் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். கணபதி ராஜ்குமாரை தனது சிபாரிசில் எம்பியாக ஆக்கினார் செந்தில் பாலாஜி. ஆறுகுட்டியின் மகன் அசோக் கோவை வடக்கு மாவட்ட திமுக துணை செயலாளராக நியமிக்கப்பட்டார். 2021 தேர்தலில் திமுகவுக்கு எதிராக போட்டியிட்டு வாக்குகளை பிரித்த மகேந்திரன் இப்போது திமுக ஐடி விங் மாநில இணை செயலாளராக இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி ராஜீவ்காந்தி திமுக மாநில மாணவரணி செயலாளராக இருக்கிறார். தேமுதிகவை சேர்ந்த தளபதி முருகேசன் இப்போது கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர். இந்த பதவிக்கெல்லாம் காலம் காலமாக கட்சிக்காக உழைத்த அசல் திமுகவினர் யாரும் லாய்க்கு இல்லையா? மாற்று கட்சியில் இருந்து வந்தவர்களுக்கு தான் முன்னுரிமை தர வேண்டுமா? முதல்வரோ துணை முதல்வரோ மற்ற அமைச்சர்களோ கோவைக்கு வந்தால் அவர்களை பார்க்க எங்களுக்கு அனுமதி கிடைக்கிறதோ இல்லையோ, மேற்கண்ட ஜம்பிங் மாஜிக்கள் எளிதாக சந்தித்து விடுகிறார்கள். அதே சமயம் இவர்களில் பலரும் செந்தில் பாலாஜி கோவைக்கு வரும்போது மட்டும் வந்து சீன் போட்டுவிட்டு மற்ற நேரங்களில் தங்களது வேலைகளை பார்க்க சென்று விடுகின்றனர். இந்த நிலையில் 2026 தேர்தலில் கோவையில் சீட் பிடிக்கவும் இந்த மாஜிக்களில் சிலர் இப்போது ஆள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் சிலர் தங்களுக்கு சீட் கிடைத்து விட்டது போல் கட்சியினர் மத்தியில் உருட்டி கொண்டும் இருக்கிறார்கள். இப்படி சீசனுக்கு வந்து போகிறவர்களை தேடி பிடித்து அரசு மற்றும் கட்சி பதவிகளுக்கு சிபாரிசு செய்வதால் வழி வழியாக கட்சிக்காக உழைத்து தேய்ந்தவர்கள் எல்லாம் ஒதுங்க ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி உரிய அங்கீகாரத்தை அளிக்காமல் போனால் 2026 தேர்தலிலும் கோவையில் திமுக தலைமை நினைத்தது சாத்தியமாகாமல் போய்விடும் என்கிறார்கள் கோவை திமுகவினர். திமுக அமைச்சரவையை இப்போது நடத்தி கொண்டிருப்பது எங்கள் மாஜிக்கள் தான் என்று அதிமுகவினரே மார்த்தட்டும் போது கோவைக்கு மட்டும் ஆத்திரப்பட்டு என்ன ஆகப் போகிறது என்ற கேள்விகள் தான் எழுகிறது.